Hi all, welcome to Demystifying Markets. So December 3rd கான index analysis தாங்க. So before getting into market profile, a news about natural gas பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா oil ministry makes a fresh push to bring the natural gas under GST. So inclusion of natural gas வந்து GST குள்ள கொண்டு வரதுக்காக they are making measures. So various meetings நடந்துட்டு இருக்கு. So major states பார்த்தீங்கன்னா Maharashtra and Gujarat agreed for the proposals. So finance ministry is working for the proposal to bring it before the GST council. So natural gas GST உள்ள கொண்டு வரதுக்காக they are taking the measures. So getting into the today's Nifty பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னியோட Nifty மார்க்கெட் எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் க்ளோசிங் நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ 24,400ன்றது so far after 7th of நவம்பருக்கு அப்புறம் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் க்ளோசிங் 24,400ல நிஃப்டி நடந்திருக்குங்க, which is a very very important sign. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் தேதி நவம்பர்ல தான் டாப் க்ளோசிங் நடந்திருக்கு 24,600. அதுக்கப்புறம் நம்ம நிறைய வாட்டி இந்த இடத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 7th of November 24,400க்கு மேல மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க நிஃப்டியை பொறுத்தவரையும் பிகாஸ் ஆஃப் ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வித் பையிங் எக்ஸஸ் கிளியர் பையிங் சிங்கிள் பிரிண்ட் அண்ட் டாப் க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க 24,400க்கு மேலே. ஸோ நிஃப்டி இந்த லெவல்லேருந்து திரும்பவும் மேலே வராங்க, இன்னியோட க்ளோசிங்லேருந்து மேலே வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல்னு நம்ம பார்த்துருந்தோம். நம்ம ப்ரீவியஸ் டைம்ஸ்ல பார்த்த இந்த 24,500 இது நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனல்ல. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு. இன்னைக்கு பாருங்க நிஃப்டி எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸை பக்காவா அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 24,500 ஜோன் பிகாஸ் இட் வாஸ் அ செல்லிங் எக்ஸஸ் இல்லையா. ஸோ கரெக்டான ஒரு செல்லிங் எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 24,500 குட் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,570 to 600. ஸோ கிளியரான ஒரு பிஓசி ரிஜெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திஸ் குட் பி த செகண்ட் லெவல் ஃபார் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் ஐபி எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு. பட் பிஓசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐபிக்குள்ள தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்மோஸ்ட் சிங்கிள் பிரிண்ட்டை வச்சு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 levels ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வித் நிஃப்டி இஸ் வெரி கிளியர். ஸோ ப்ரொவைடட் நாளைக்கு மார்க்கெட் இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட் ஹோல்ட் ஆகுதான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு வாட்ச் ஃபார் நெக்ஸ்ட் டே. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த இடத்துலேருந்து கீழே வராங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட் ஹோல்ட் ஆகணும். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் சைன் பார்த்தோம் 24,350 and below that level பார்த்தீங்கன்னா 24,300 which could be the minor support for Nifty. ஸோ அதை தாண்டின ஒரு இன்ட்ராடே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பையிங் எக்ஸஸும் பார்த்தீங்கன்னா இந்த 24,150 to 24,200 ஜோன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 24,150 ஜோனுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ஜோன், நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பர்ஃபெக்ட் சப்போர்ட் அண்ட் பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் நிஃப்டி இது நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ண ஒரு லெவல். அண்ட் இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் போறாங்களா, ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் கிடைக்குதான்றதை நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிஹேவியரல் சேஞ்ச் கிடைச்சிருக்கு. ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூஷன் இருக்கான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதுக்கு இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட் ஹோல்ட் ஆகணும். ஸோ பிலவ் திஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அகெயின் 2400 and 24,000. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் கிளியர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கிளியர் சப்போர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் க்ளோசிங் இன் திஸ் லெவல். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் மந்த் பேட்ச் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் டிசம்பர் மந்த் பேட்ச்க்கு என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர்ட் என்ன ஒரு ப்ரொசீஜரல் ட்ரைனிங் இருக்கும். எப்படி இருக்கும்னா பேக் டு பேக் என்னெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்கு, இப்போ மார்க்கெட் என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது, நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வைஸாக மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்ப்போம். ஸோ அப்போ என்டையராக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த என்டையர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன மாதிரியான இன்ட்ராடே கிடைக்கும், என்ன மாதிரியான ஸ்கேல்பிங், என்ன மாதிரியான லாங் டேர்ம் பொசிஷன்ஸ், என்ன மாதிரி ஸ்விங்கு. ஸோ அது நம்ம ப்ரொஃபைல் நம்மளுக்கு சொல்லும் இந்த மாதிரியான டேல இது இன்ட்ராடே செட்டப், இது ட்ரேடிங்க்கு இது லாங் டேர்ம்க்கு செட்டப், இது ஸ்விங்குக்கு செட்டப், அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வெரி வெரி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ப்ராக்டிக்கல். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் த நெக்ஸ்ட் வீக் ட்ரைனிங் ஸோ கைண்ட்லி கான்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர். இல்லை நான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் ப்ரொஃபைலை டெய்லி பேசிஸில் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஜாயின் திஸ் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் ப்ரொஃபைல் டீப் லேர்ன். ஸோ இதில் டெய்லி வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ ப்ரொஃபைலில் என்ன யூனிக்கான விஷயங்கள் இருக்கோ எவ்ரிடே லேர்னிங்காக நம்ம கற்றுக்கலாம். So this is also one more way of learning market profile.
ஸோ மோர் தென் லேர்னிங் மார்க்கெட் ப்ரொஃபைல், மார்க்கெட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல் மூலியமா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரிலையன்ஸ் க்ளோஸும் நடந்திருக்கு 1300க்கு மேலே, அண்ட் ஹெச்டிஎஃப்சியும் வந்து அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்க 2 பேருமே இன்னைக்கு எக்ஸ்பெக்டடான ஜோனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அகெயின் அ பேலன்ஸ்டு மார்க்கெட். ஈவன் ஐபி எக்ஸ்டென்ஷன் அப்சைடில் நடந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்த ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் 52,500 ஸ்டில் ஆக்டட் அஸ் ரெசிஸ்டன்ஸ் டுடே இல்லையா? ஸோ இந்த லெவல் வந்து திரும்பவும் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ப்ரொஃபைல் கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் பேசின லெவல். இன்னமும் அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இன்டாக்டாக இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த லெவல்லேருந்து மேலே வராங்க அப்படின்னா first resistance is 52,500. On crossing this level நம்ம பார்த்திருந்தோம் 52,700 to 800 எங்க வேணா உங்க resistance face பண்ணலாம். Again on top of it, it's a very clear resistance is 53,000 because psychological number, and in the day ஓட இம்பார்ட்டன்டான ஒரு ரிஜெக்ஷனும் அந்த இடத்துல தான் நடந்திருக்கு 53,000 ஜோனுக்கு மேல. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளியரா ஒரு பீபாக் ஜோன்ல தான் ரிஜெக்ஷனும் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5300 is going to be the very important level. பிகாஸ் மார்க்கெட் இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 1 அப்போ வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லெவலுக்கு வரவே இல்லை. ரீசன்ட் டைம்ல வரும்போது ரிஜெக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த 53,000க்கு மேலே ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கணுன்றது கண்டிப்பாக தேவை ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ அது வரையுமே பேங்க் நிஃப்டிக்கு நிறைய டாப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. பட் த இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் ஒர்க்ட் வெரி வெல். அண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 52,000 ஜோனை வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. இது நம்ம நிறைய வாட்டி பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம். So far மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த 52,200க்கு கீழே 52,000 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். பிரேக்கிங் திஸ் லெவல் 51,900 நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட், அண்ட் 51,800 to 700 இது வந்து லாங் பையிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எங்கே வேணால் அவங்க சப்போர்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த லாங் பையிங் எக்ஸஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் நெக்ஸ்ட் 5 days டு ஹோல்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ ப்ராப்பராக அந்த சப்போர்ட்டை வந்து 52,000 பிரேக் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. அண்ட் கீழேயும் நல்ல ஒரு பையிங் டெய்ல வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் பேங்க் நிஃப்டி அப்சைட் அண்ட் டவுன் சைட் இஸ் வெரி கிளியர். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அகெயின் வந்து அந்த இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே சப்போர்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் க்ளோசிங் எக்ஸ்பெக்டடான ஒரு நியூ ஜோனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ சிங்கிள் பிரிண்ட்டை வந்து வாட்ச் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ சி ரிலையன்ஸ் டுடே, ரிலையன்ஸ் பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஸ்மார்ட் மணி பையிங் வந்து இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 1300க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் ஒர்க்கிங் டேவான இந்த டேல பார்த்துருந்தோம் ரிலையன்ஸ் நல்ல லெவலில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அதை நம்ம வீடியோலையும் சொல்லியிருப்போம். ஸோ இன்னைக்கு பாருங்க ஸ்மார்ட் மணி வந்து 1300க்கு மேலே க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸும் இந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு கண்டினியூ ஆகணும். ஸோ தட் ஆல்சோ நீட் டு பி வாட்ச்ட். ஸோ வித் தட் நோட் வில் பி க்ளோசிங் the video, excuse me. So நீங்க வந்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. and this is purely for education purpose, and if you like the analysis kindly do like, share. ஏன்னா எனக்கு வந்து லைக்ஸ் வந்து எந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வருதோ அந்த வாரத்தோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு லேர்னிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேர்னிங்கை வந்து நான் வீக்கெண்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ when I get 100 லைக்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் வீடியோ, அந்த வாரத்துக்கு உண்டான ஒரு லேர்னிங்கான வீடியோவாக வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ ப்ராபப்ளி லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இந்த அனாலிசிஸ் அப்படின்னா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்.